வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி பார்க்கலாம். இது துவரம்பருப்பு கடைசல்பாங்க. இதுக்கு துவரம்பருப்பை குக்கரில் வச்சு நல்லா மஞ்சப்பொடி பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதோட அதுக்கு தாளிக்கிறதுக்கு பூண்டு, சீரகம், கடுகு, கருவேப்பிலை, ஒரு மிளகா, வரமிளகா, அதுக்கு தேவையான உப்பு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகாயை கிள்ளி வச்சுக்கணும். ஒரு கடாயில் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் சேர்த்து பொரிய விடணும். இந்த ரெசிபி எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா அவசரத்துக்கு சமையல் பண்ணும்போது நமக்கு சாம்பார் வைக்க முடியலன்னா இதை செஞ்சு இது கூட ரசம், தயிர் இருந்தால் மத்தியானத்துக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும். தொட்டுக்க அப்பளம், வடகம் எதுவும் செஞ்சுக்கலாம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிக்குது. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மீதி வறுக்கிறதுக்கு வச்சுருக்க பொருளெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அந்த மிளகா கிள்ளி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வறுபட்டோடனே பூண்டு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கலாம். இது வறுபடும்போது நல்ல வாசமாக இருக்கும். பூண்டு எண்ணெயிலையும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பை சேர்த்து கொதிக்க விடணும். தேவையான அளவு பருப்பை சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். உப்பு சேர்த்து கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.